கேகேஆர் இருக்குது. உண்மையாகவே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் தேவைப்படுற நேரத்தில் அஜிங்கியா ரஹானே சூஸ் பண்ணாங்க. அவரால் அவர் அந்த பெஸ்ட் ரிசல்ட்ஸை கொடுக்க முடியுமா? ஆர்சிபி டீமில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆக்ஷன் தாண்டி டீமில் உள்ள புது பிளேயர்ஸ் வந்ததுங்கிறத தாண்டி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. Boys and girls, hi from Bala. KKR பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன? ஸோ கொல்கட்டா நைட் ரைடர்ஸில் அவங்களுடைய கேப்டன்சி தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த முதல் மேட்ச் முடிவில். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற எல்லாமே வந்துட்டு அவசரப்பட்டு நம்ம பேசுகிற விஷயம் கிடையாது. பட் அதே சமயத்தில் இது வந்து கண்டிப்பாக டைம் எடுத்து பொறுமையாக ஒரு 3-4 மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு தெரிய வரும். பட் இருந்தாலும் இந்த முதல் மேட்ச் முடிவில் எப்படி இருக்காங்க ஃபஸ்ட் எடுத்த உடனே அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே இல்லையா? அந்த வகையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்களுடைய கேப்டன்சி. அஜிங்கியா ரஹானேக்கு முன்னாடி யார் இருந்தா? ஸ்ரேயஸ் ஐயர். ஒரு கப் அடிச்சு கொடுத்த கேப்டனை நழுவ விட்டுட்டாங்க கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். பட் அதுக்கு வந்து அவங்க எவ்வளோ முயற்சிகள் பண்ணாங்க, கிடைக்கல. அவர் வந்துட்டு இல்லை நோ ஆக்ஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அதே மாதிரி அங்கேருந்து ஒரு நல்ல அமௌண்ட்டை வாங்கி பஞ்சாப் கிங்ஸ்ட்டை போயிட்டு அங்கே ஒரு விக்ட்ரி கேப்டனாகவும் மறுபடியும் திகழ்ந்துட்டு இருக்கிறார். பட் இப்போ அந்த பிரச்சனையில் கேகேஆர் இருக்குது. உண்மையாகவே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் தேவைப்படுற நேரத்தில் அஜிங்கியா ரஹானே சூஸ் பண்ணாங்க. அவரால் அவர் அந்த பெஸ்ட் ரிசல்ட்ஸை கொடுக்க முடியுமா? அவங்க எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட்ஸை கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு டிபேட்டபிளான கொஸ்டின் தான். அது நம்ம போக தான் பார்க்கணும் எப்படி இருக்க போகுது அவருடைய கேப்டன்சி. பட் முதல் மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஸ்டினபிளாக தான் இருக்குது. அவர் எடுத்த சில டெசிஷன்ஸ், சில பவுலர்ஸை உள்ளே கொண்டு வந்தது, எடுத்த உடனே ஹர்ஷித் ராணாவை ஓப்பனிங்கில் யூஸ் பண்ணாமல் 6-7 ஓவருக்கு அப்புறமா அவர் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்பின்னர்ஸை கையில் வச்சுட்டு ஒரு சின்ன டோட்டலை டிஃபெண்ட் பண்ணும்போது எடுத்த உடனே பவர் பிளேலேயே ஒரு 3 ஓவர் அட்லீஸ்ட் முதல் 6 ஓவருக்குள்ளேயே ஒரு 3 ஓவர் டக்குன்னு ஸ்டார்டிங்லேயே எடுத்த உடனே வருண் சக்கரவர்த்தி சுனில் யூஸ் பண்ணியிருந்தா அந்த ப்ரெஷரை அவங்க டீம் மேலே போட்டிருக்க முடியும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் வேறு பவுலர்ஸ் அட்டாக் பண்ணலாமா வேணாமான்ற அவங்க சாய்ஸ் இருந்திருக்கும். பட் பவர் பிளேயில் எடுத்த உடனே நல்லா வந்துட்டு ஒரு பேட்டர்ஸ் எல்லாம் வந்து அடித்து செட்டில் ஆக விட்டு அப்புறம் சுனில் நாராயணனை கூப்பிட்டு வரும்போதெல்லாம் வந்து பயமே இல்லை எங்களுக்கு உங்கள் மேலே அப்படின்ட்டாங்க ஆப்போசிட்டில் பேட்ஸ்மேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் அவருடைய கேப்டன்சி ஒரு கன்சர்னாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற 2வது டீம் ஆர்சிபி. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கன்சர்ன்னு சொல்லிக்கிறதுக்கு ஆக்சுவலாக இப்போ நம்மகிட்ட வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மை. எஸ், ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. இந்த அனாலிசிஸில் நம்ம மெயினாக பார்க்குறது என்ன அப்படின்னா ஆர்சிபி எல்லா டீமும் நல்லா கவனிங்க. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான். அவங்க வந்து ரொம்ப ஸ்மூத் செயிலிங்காக அந்த மேட்ச்சை ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்ரோச் எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, ஆமாம் எனக்கு தெரியும் நான் இந்த பால் சிக்ஸ் அடிக்க போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி. டீமில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆக்ஷன் தாண்டி டீமில் உள்ள புது பிளேயர்ஸ் வந்ததுங்கிறத தாண்டி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு மேஜர் விஷயம் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்குது. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப கிளியர் ஹெட்டடாக, கிளாரிட்டியாக, ரொம்ப அழகாக அவங்களுடைய அப்ரோச்சில் கான்ஃபிடெண்ட்டாக என்ன பண்ணுறோன்றதை தெரிஞ்சு பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப சூப்பர். பிகாஸ் அவங்களோட மிடில் ஆர்டர் கொலாப்ஸை பார்த்து சலிச்சு போச்சு. விராட் கோலி இல்லையா, ஏபிடி விடிஎஸ் இல்லையா, முடிஞ்சு போச்சு. கடைசியில் டிகே வருவார், நடுவில் ஃபுல்லாக கொலாப்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப கிளியராக இருக்கக்கூடியது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம் நம்ம.